Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. இது வரைக்கும் நம்ம சேனல்ல நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவரோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவங்களை பத்தி பார்த்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல இந்த சம்பவம் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் ஆம்புலன்ஸ் ஓட்டும் போது நடக்கல. அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு ஊட்டியில் கல்யாணமும் நடந்துட்டு இருக்கு. அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க. அப்படி போன இடத்துல இவங்க தங்குறதுக்காக ஒரு ரெசார்ட்டும் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெளிப்படையாக சொல்லணும்னா இங்கே இருக்கிற எல்லாருமே அந்த இடத்த பற்றி தெரியாமல் அந்த இடத்தையும் புக் பண்ணிட்டு உள்ளே போய் தங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க தங்கின இடம் ஒரு அமானுஷமான இல்லை பேய் கூட தங்கியிருக்காங்க. சொல்லப்போனால் பேய்னு கூட தெரியாமல் அந்த பேய் கிட்ட ஒரு சில விஷயங்களையும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தம்ப்நெயிலையும் பார்த்துருப்பீங்க. அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு, இந்த பிரச்சனை வந்து இவங்க வெளியில் வந்தாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பயங்கரமான விறுவிறுப்பான உண்மை சம்பவத்தோடு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டை எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுறது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இது உண்மை சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் முகமது நாசர். இவர் திருவாரூரை சேர்ந்தவர். இந்த திகில் பேய் சம்பவம் இவருக்கும் இவர் கூட இருக்கிற நண்பர்களுக்கு 2020 சரியா சொல்ல போனா அந்த லாக்டவுன் டைம்ல தான் நடந்திருக்கு. என்னப்பா லாக்டவுன் டைம்ன்ற ஃப்ரெண்டோட கல்யாணம் ரெசார்ட்ல போய் தங்குறாங்கலாம் சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அது எல்லாத்துக்குமே விளக்கமும் தரேன். இதுல நாசர் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரா வந்துட்டு இருக்காரு. ரொம்ப வருஷமா ஆம்புலன்ஸும் ஓட்டிருக்காரு. இவருடைய வாழ்க்கையில ஆம்புலன்ஸ்ல போகும்போது ஒரு பேய் சம்பவம் நடந்ததா சொல்லியிருக்காரு. ஆனா அந்த ஒரு விஷயம் டைம் கிடைக்கும் போது நம்ம கிட்ட ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா அதையும் சொன்னார்னா இன்னொரு நாள் நான் போஸ்ட் பண்றேன். ஆனா சரியா 2020க்கு முன்னாடி, சரியா சொல்ல போனா அந்த 2019 டிசம்பர் மாசத்துல நாசரோட ஃப்ரெண்ட் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு தங்கச்சியும் இருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு 2020 மே மாசம் போல நம்ம கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு முன்கூட்டியே வீட்டுல பிளானும் பண்ணிட்டாங்க. ஏன் 2020 ஆரம்பிக்குது. பட் திடீர்னு மார்ச் மாசம் போலதான் லாக்டவுனும் போட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியல. அது என்ன இது அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த பக்கம் நாசருடைய நண்பர் கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நிறுத்ததா இருந்தால் கொஞ்சம் கஷ்டம். என்னாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கல்யாணத்தை நடத்திடலாம் அண்டு வரவங்க வரட்டும் அப்படின்னு நாசரோட ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷனில் இருக்கிற எல்லாருக்குமே பத்திரிக்கையும் வைக்கிறாரு. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பத்திரிக்கைலாம் வச்சிடறாரு. நாசர் அவங்க நண்பர்கள் எல்லாருமே டேய் நம்ம கண்டிப்பாக கல்யாணத்துக்கு போகணும், ஆனால் இப்போ ஊரே லாக்டவுனில் இருக்குது, நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியிலும் போக முடியாது, போனாலும் அங்கங்கே செக் போஸ்ட்டில் போலீஸ்லாம் பிடிப்பான், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஃப்ரெண்டோட மாமா ஒருத்தர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்காரு. அவர் மூலியமாக இ பாஸ் எடுத்து பிரச்சனையே இல்லாமல் இப்போது திருவாரூர்லேருந்து ஊட்டிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸில் 6லேருந்து 8 பேர் பைக்கை ரெடி பண்ணி ஒரு பைக்கில் 2 பேர் அப்படின்ற மாதிரி திருவாரூர்லேருந்து கிளம்பி டேரெக்டாக குன்னூருக்கும் போகிறாங்க. குன்னூருக்கு அடுத்து தான் ஊட்டி இருந்துட்டு இருக்கு. ஆனால் ஊட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரிடா இப்போ நம்ம எங்கே தங்குறது, இந்த கல்யாண நேரத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ண வேண்டாம், நாமளே ஏதாச்சும் ஹோட்டலோ இல்லை ரெசார்ட்டோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாசர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே லோக்கலில் ஏதாச்சும் ரெசார்ட் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு ரெசார்ட்டும் இருக்குது. அந்த ரெசார்ட்டுக்கும் கால் பண்ணுறாங்க. ரூம் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் டைரெக்டாக ஊட்டியில் இருக்கிற பர்டிகுலர் ரெசார்ட்டுக்கும் போகிறாங்க. அங்கே போனால் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. எப்படி அந்த ரெசார்ட் போனதுக்கப்புறம் செக்இன்னும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரிசப்ஷனிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரே ஒரு வில்லா மட்டும்தான் அவைலபிள் இருக்குது, மற்ற எல்லாமே ஃபுல்லாக இருக்குது, வீணா மற்றவங்களை போயிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க, உங்கள் வில்லா எதுவும் அதில் மட்டும் இருங்க, அதை தவிர்த்து வெளியில் அன்னெசரியாக சுத்தாதீங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சின்னதாக வார்னிங் மாதிரி சொன்னதுக்கப்புறம் பசங்களும் டேய் நாம் இன்னைக்கு நைட்டு தங்கிட்டு நாளைக்கு கிளம்ப போகிறோம் வா போகலாம் அப்படின்னு சாவி வாங்கிட்டு அப்படியே ரூமுக்கும் போகிறாங்க. ஆனால் இவங்க வில்லாக்கு பக்கத்துலேயே எதிர்க்கவே இன்னொரு வில்லாவும் இருக்குது. அந்த இடம் பார்க்குறதுக்கு தூசியும் தும்பமாக இருக்குது. சொல்லப்போனால் அந்த இடத்துல ஆளுங்க இருக்கிறதுக்கான தடையுமே இல்லை. ஏன் அந்த ஓவரால் ரெசார்ட்டில் இவங்களை தவிர்த்து வேற யாருமே இருக்கிறதுக்கான தடயமும் இல்லை, சத்தம் கூட இல்லை. இந்த ஒரு விஷயம் நாசரோட ஃப்ரெண்டுக்கு லைட்டாக சந்தேகத்தை ஏற்படுத்துது. மச்சான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு இப்போ நாசரோட நண்பர் என்ன பண்ணுறாருன்னா இவங்க வில்லாக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டில் ஒரு வில்லாவும் இருக்குது. அங்கே போயிட்டு
ஆளுங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கதவை தட்டி பார்க்குறாங்க. ஏன்னா சந்தேகம் வந்ததுனால தான் கதவை தட்டுறாரு. கதவை தட்டினா அந்த வில்லாக்குள்ள ஆளுங்க இருக்கிறதுக்கான சத்தமும் இல்லை. அப்படியே ஜன்னலை பொறுமையாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தூசியும் தும்புமா இருக்கு. சொல்ல போனால் அந்த பர்டிகுலர் வில்லால ஆளுங்க வந்து பல மாசங்கள் ஆன மாதிரி உள்ள இருக்கிற பொருட்கள்லாம் கொஞ்சம் பாழடைஞ்சும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மொத்த அறைகளோட வாசலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மரத்தோட காய்ஞ்ச இலைகள் தான் பரவியும் இருக்கு. அதை க்ளீன் பண்ண மாதிரியும் இல்லை. இதுவே இவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. டேய், அவன் என்ன சொன்னான்? எல்லா இடத்துலையுமே ஆளுங்க இருக்காங்க, ஒரே ஒரு வில்லா மட்டும்தான் அவைலபிள் இருக்கு, அதில் இப்போ நம்ம வந்துட்டோம். ஆனால் இங்கே எல்லாத்துலேயுமே ஆளுங்க இருக்காங்கன்னு சொன்னால் ஆளுங்க இருக்கிறதுக்கான தடையுமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் நம்ம நைட்டு வந்திருக்கோம், எவனாச்சும் ரூம்குள்ளே லைட்டு போடாமல் இருப்பானா? சுற்றி பாரு, ஏதாச்சும் ஒரு இடத்துல லைட் எரியுதா அப்படின்னு கேட்க பசங்களுக்கு லைட்டாக சந்தேகமாக வருது. மச்சான், எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குடா, பயமாக இருக்கு, காசு போனால் கூட பரவாயில்ல, நம்ம வேற எங்கன்னா கூட தங்கலாம், இங்கே எனக்கு ஏதோ சேஃபாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு நாசருடைய ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. பட் அதே நண்பர்களில் ஒரு சில பேர், டேய் இன்னைக்கு நைட்டு நம்ம தங்கிட்டு காலையில் போக போகிறோம், ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், லாக்டவுனில் வேறு எங்கடா போயிட்டு ரூமை தேடுறது அப்படின்னு கேட்க பசங்களுக்கும் புரிஞ்சிருது. சரி வந்ததும் வந்துட்டோம், ஒரு நைட்டு தானே தங்க போகிறோம், சைலண்டாக தங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு இப்போ எல்லாருமே அந்த ரூமை திறந்து உள்ளேயும் போகிறாங்க. அந்த ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் இருக்கு, எந்த பிரச்சனையுமே இல்லை. அண்ட் இந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், இவங்க தங்குறது வில்லா இல்லை, எல்லாமே ரூம்ஸ் தான். இதில் நாசர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரே ஒரு ரூமில் தான் தங்குறாங்க. சொல்லப்போனால் இவங்க ரூமுக்கு கீழே இருக்கிற ரூம் கூட காலியாக தான் இருக்கு, ஆளுங்க யாருமே வரல. இப்படி பசங்க எல்லாருமே ரூமுக்கும் போகிறாங்க. அவங்களுடைய பேக் எல்லாத்தையுமே ஓரமாக வச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையனும் ரூம் கிட்ட வரான். என்ன சார், ஏதாச்சும் குடிக்கிறதுக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்க பசங்க எல்லாருமே ஒரு செகண்ட் முழிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு என்ன கேட்குறான் அப்படின்ற மாதிரி. பட் அதுக்கப்புறம் தான் புரியுது, இல்லை சார், பசங்க எல்லாருமே வந்திருக்கீங்க, நைட் ஆனால் எல்லாருமே குடிப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சரக்கு எதனா வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க. பட் இந்த லாக்டவுனில் கடையே இருக்காது, எப்படி அதெல்லாம் கிடைக்கும்னு யோசிக்க. ஆனால் இந்த பையனுக்கு எங்கே விற்கும் அப்படின்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்ல. ஆனால் இதில் இருக்கிற 8 பேருமே குடிக்க மாட்டாங்க, 1-2 பேர் மட்டும் குடிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் சொல்ல. இப்போ அந்த பையனும் ரூமை விட்டும் கிளம்பிடுறான். நாசருடைய நண்பரில் ஒருத்தர், டேய் எல்லாருமே மேலே இருங்க, நான் சும்மா கீழே போயிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அந்த நண்பரும் ரூமை விட்டு கீழே இறங்கி கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வராரு. அந்த நம்பர் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு எதுக்கு வராருன்னா, அவருக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமும் இருக்கும், அதனால் அப்படியே வெளியில் ரிலாக்ஸாக வந்து சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்காரு. இப்படி சிகரெட் பிடிச்சிட்டு அங்கே இருக்கிற எல்லா வீட்டையும் பார்க்குறாரு, யோசிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு இந்த ரிசப்ஷனில் இருக்கிற பையன் எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லணும், ஆனால் இங்கே இருக்கிற எந்த ரூம்லையுமே ஆளுங்க இருக்கிற மாதிரி தெரியல, நம்ம மட்டும்தான் இருக்கும், ஒருவேளை நம்ம தப்பான இடத்துல வந்து மாட்டிட்டோமா அப்படின்னு மறுபடியும் யோசிக்க. சரி, கீழே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, நம்ம மேலே போயிடலாம் அப்படின்னு அந்த சிகரெட்டை பிடிக்காத மாதிரி ஓரமாக அணைச்சி போட்டுட்டு மறுபடியும் மேலே இருக்கிற ரூமுக்கும் போயிட்டு நாசர்கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாரு. மச்சான், எனக்கு என்னவோ இங்கே இருக்குது தப்பாக படுது, எந்த வீட்லேயுமே ஆளுங்க இல்லை அப்படின்னு திரும்ப பார்த்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்போ நாசர் ஒரு தெளிவான விளக்கத்தையும் கொடுக்காரு, அது கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. டெய், இது லாக்டவுன் டைமு, அவன் என்ன சொன்னான், எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சுன்னு சொன்னான். மேபி நிறைய பேர் ரூமை புக் பண்ணியிருப்பாங்க முன்னாடி, ஆனால் வரதுக்கு லேட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு, ஆளுங்க வந்ததுக்கப்புறம் கூட அந்த ரூமை க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இது நண்பர்கள் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம்ல, சில ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க அப்படின்னு. இப்படி நாசரும் அவருடைய நண்பரான நூர், இவங்க 2 பேருமே அந்த ரூமோட பால்கனி கிட்ட வந்து இந்த விஷயத்த பேசிட்டே இருக்க, கரெக்டாக அந்த பால்கனிலேருந்து பார்த்தா எதிர்க்க இருக்கிற ரூமும் பக்கத்தில் இருக்கிற எல்லா ரூமும் ஓரளவுக்கும் தெரியும். அப்போது 2 பேருமே பேசிகிட்டே இருக்கும்போது எதிர்க்க ஒரு ரூமும் இருக்கும். அந்த ரூமோட ஜன்னலை யாரோ ஒருத்தவங்க ஆல்ரெடி திறந்து வச்சுருக்காங்க. அந்த திறந்து வச்சிருக்கிற ஜன்னல் உள்ளேருந்து யாரோ ஒருத்தவங்க நாசர், நூர் இவங்க 2 பேருமே பார்த்துட்டு வந்திருக்காங்க. இதை எதிர்ச்சியாக நாசரும் அவன் நண்பர்கிட்ட பேசிட்டு அந்த இடத்த பார்க்க, நாசர் கரெக்டாக அந்த இடத்த பார்க்கும்போது அவங்களும் கையை விட்டு அந்த ஜன்னலை வேகமாக இழுத்து மூடிருக்காங்க. ஜன்னலை மூடும்போது டம்முன்னு சத்தமும் கேட்கும் பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை கேட்டு கூட இருக்கிற நண்பரும் திரும்பி, டேய் என்னாச்சு அப்படின்னு பார்க்க நாசரும், மச்சான் அந்த வீட்டில் ஆளுங்க யாருமே இல்லைல்ல, ஆனால் இப்போவும் யாரோ ஒருத்தவங்க ஜன்னல் வழியாக நம்மளை பார்த்துட்டு இருந்தாங்கடா. நானும் அதை நோட் பண்ணி திரும்பி பார்க்கும்போது ஜன்னலை இழுத்து மூடிட்டாங்க, உனக்கும் சத்தம் கேட்டதில்ல அப்படின்னு கேட்க, டேய் சத்தம் கேட்டு தாண்டா நானும் திரும்பினேன் அப்படின்னு. இப்போ 2 பேருமே கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க அந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, ஆளுங்க இருக்கிறதுக்கான தடையுமே
இருந்திருக்காது. இப்போ நாசர் என்ன பண்ணுறாருனா, மச்சான் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது, வா என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு நாசர், நூர் இவங்க 2 பேருமே இப்போ அந்த வீட்டில் உண்மையிலேயே ஆள் இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அவங்க ரூமில் இருந்து அப்படியே வெளியிலே வராங்க. வெளியில் வரதுக்கு முன்னாடி நூர் அவருடைய மொபைல் எடுத்துக்கிறாரு. ஏன்னா அந்த இடத்துல வெளிச்சம் இல்லை, டார்ச் அடித்து பார்க்கணும் அப்படின்னு மொபைல் எடுத்துகிட்டு எதிர்க்க இருக்கிற அந்த ரூம் கிட்டேயும் போகிறாங்க. கிட்ட போகும்போது இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, உடம்புலாம் ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி. சொல்லப்போனால் இந்த இடத்துல ஏதோ தப்பான விஷயம் இருக்குன்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லும்போது நம்ம உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ணல, அந்த ஒரு விஷயத்தை தான் 2 பேருமே உணர்ந்திருக்காங்க. சரி என்னதான் இருக்குன்னு பார்த்துடலாம் அப்படின்னு மேலும் முன்னோக்கி போக அந்த இடம் ஃபுல்லாக, வாசல் ஃபுல்லாக குப்பையாக இருந்துட்டு இருக்கு. இப்போ மூடப்பட்ட அந்த ஜன்னலை அப்படியே பொறுமையாக திறக்கிறாங்க. அப்படி திறக்கும்போது அந்த ரூம்குள்ளே இருந்து காத்தடிக்குது வெளியில. ஆனா அந்த காத்து மாசுபட்ட மாதிரி அந்த அளவுக்கு துர்நாற்றம் அடிக்குது. ஆனா அந்த துர்நாற்றம் அந்த ரூமுக்கு வெளியில இல்ல, ரூமுக்கு வெளியில சுத்தமான காத்து வீசுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த ரூம்குள்ள இருந்து வெளியில வர அந்த நாத்தம் ஒரு பிணத்தினுடைய வாடை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ரூம்குள்ள இருந்தும் வாடை வெளியில வந்திருக்கும். இவங்களும் டிஷர்ட் அந்த ஷர்ட் எடுத்து இவங்க மூக்க மூடிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாகவும் இருந்திருக்கு. என்னடா ரூம்குள்ள ஏதோ செத்து போன மாதிரி நாத்தடிக்குது அப்படின்னு மொபைலில் இப்போ டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த ஜன்னல் வழியாக உள்ள லைட் அடிச்சும் பார்க்குறாங்க. அப்படி லைட் அடித்து பார்க்கும்போது அந்த ரூம் ரொம்பவே க்ளீனாகவும் இருக்கும். உள்ளே போட்டிருக்கிற டைல்ஸ் கல் எல்லாமே தூசி இல்லாமல் பளிச்சுன்னு இருக்குது. டேய் என்னடா மற்ற ரூம்லாம் பார்க்குறதுக்கு ஏதோ தூசியும் தும்பமாக இருக்கும், ஆனால் இது வெளியில் சுத்தம் இல்லாமல் இருக்கும், ஆனால் உள்ளே ரொம்பவே சுத்தமாக இருக்குது, என்னடா இது அப்படின்னு ஒரு மாதிரி ஆச்சரியத்தோட அந்த வீட்டையும் அந்த ரூம்குள்ளேயும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி உள்ளே பார்த்துட்டு இருக்கும்போது உள்ளேருந்து இன்னமும் துர்நாற்றம் அடிக்க, டே ஜன்னலை மூடுறான், உள்ளே ஏதோ எலி பூனெல்லாம் செத்துருக்கும் போல இருக்கு, நாத்தம் ஓவராக இருக்கு. ஜன்னலை மூடுன்னு சொன்னதுக்கப்புறம் ஜன்னலை மூடுறாங்க. அந்த நாத்தம் அப்படியே அடங்குது. சரி நாம் எதுக்கு இதுக்கு மேலே இதெல்லாம் நோண்டணும், வா ரூமுக்கு போகலாம் அப்படின்னு அந்த ரூம்ல இருந்து அப்படியே நகர்ந்து எதிர்க்க இருக்கிற இவங்க ரூமுக்கு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து டே தம்பி அப்படின்னு ஒரு குரலும் கேட்குது. பசங்களும் பயப்படல, ஏன்னா இப்போ வரைக்கும் இந்த இடத்துல பீன்ற மாதிரி ஒரு உணர்வை இவங்களும் உணரல. இந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற பையன் தான் நம்மளை கூப்பிட்றான் அப்படின்னு இவங்களும் அந்த குரல் வர அந்த திசையை பார்த்தா அங்கேருந்து அந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற ஒரு பையன் தான் வரான். ஆனால் இவங்களை விட ஒரு 2-3 வயசு பெரிய பையன். டேய் இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பையனும் கேட்க, இல்லைண்ணா இங்கே எல்லா ரூமும் புக் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, ஆளுங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க, ஆனால் எந்த ரூம்லேயுமே ஆளுங்க இல்லை, அந்த ஒரு ரூமில் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ரூம் வாசலும் வந்து ஒரு மாதிரி தூசியும் தும்பமாக இருக்கும். சில ரூம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே தூசியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ரூம் மட்டும் உள்ள பலபலன்னு இருக்கும், உள்ளேருந்து ஒரு மாதிரி துர்நாற்றம் அடிக்குது. என்னாச்சு அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி சமாளிச்சிட்டும், சரிவா உங்கள் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு இந்த பசங்களை அவங்க ரூமுக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களும் சொல்கிறான். அது என்னன்னா, டை சாப்பிட்டீங்களா, அமைதியாக ரூம்குள்ளவே இருங்க, நைட்டு நேரத்தில் ரூமை விட்டு வெளியிலையும் வராதிங்க, அதுலேயும் அர்த்தராத்திரி இந்த நடுராத்திரியும் எதிர்க்க இருக்கிற ரூமு பக்கத்தில் இருக்கிற ரூம் அப்படின்னு ஒரு திசையை சொல்கிறான். அந்த பக்கம் என்ன சத்தம் வந்தாலும் என்ன பிரச்சனை ஆனாலும் தயவு செஞ்சு போகாதீங்க, இது எல்லாமே உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்ல, இதை கேட்கும்போது மற்ற நண்பர்களுக்கும் கொஞ்சம் பயம் வருது. ஆல்ரெடி இந்த ரெசார்ட்டில் ஆளே இல்லை, இப்போ இந்த பையன் இந்த மாதிரி சொல்ல இவங்களுக்கு இன்னமும் பயம் அதிகரிக்குது. அப்போ நாசர் கேட்குறாரு, ஏன் ப்ரோ என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு கேட்க, பிரச்சனைலாம் இல்லைப்பா, இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் நான்வெஜ் தான் சாப்பிடுவீங்க, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் குடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, போதை ஏறினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற கறி அதில் இருக்கிற எலும்பை வந்து சும்மா நாய்க்கு போடுற அப்படின்னு கூட நீங்கள் வெளியில் வரலாம். அப்படி நடுராத்திரி நீங்கள் வெளியில் வரும்போது இந்த வாசனைக்கு சுற்றி இருக்கிற மிருகங்கள் இந்த வாசனை பிடிச்சிட்டு இங்கே வந்து உங்களை ஏதாச்சும் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இருக்கிறது ஒரு காடு, சொல்லப்போனால் இங்கே வனவிலங்குகளோட தொல்லை நைட் நேரத்தில் இருக்கும், அதனால தான் உங்களை எச்சரித்தேன் அப்படின்னு எதையோ மழுப்புற மாதிரி அந்த பையன் சொல்ல, ஆனால் இது நாசருக்கும் சரி நூறுக்கும் கொஞ்சம் சந்தேகத்தை எழுப்புது. ஓகே நாம ஊட்டியில் இருக்கோம், இங்கே வனவிலங்குகள்லாம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு, நைட் டைமில் வனவிலங்குலாம் அதிகமாக சுத்தம், அதனால நாம வெளியில் வர வேண்டாம். ஆனால் எதுக்கு இவன் சம்மந்தமே இல்லாமல் எதிர்க்க இருக்கிற அந்த ரூம் கிட்டேயும் இந்த ரூம் கிட்டேயும் போகக்கூடாதுலாம் சொல்கிறான், இதுக்கு பின்னாடி ஏதோ உள்குத்தி இருக்கு அப்படின்னு இவனோட மனசும் சொல்லியிருக்கு. ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு சரிங்கண்ணா நாங்கள் பார்த்துக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பையனும் இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறான். இப்படி பசங்க எல்லாரும் ரூமெல்லாம் லாக் பண்ணிட்டு சாப்பாடு சாப்பிட்றாங்க.
அண்ட் குடிக்கிற பசங்க ஓரமாக வந்து குடிச்சிட்டு இருக்க நாசரும் சாப்பிட்டு முடிக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னு பால்கனியில் நின்றுட்டு சிகரெட்டும் பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பிடிச்சிட்டே இருக்கும்போது எதிர்க்க இருக்கிற அந்த ரூமையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் சிகரெட்டும் பிடிக்கிறாரு. அந்த சூழ்நிலையில் எதிர்க்க இருக்கிற அந்த ரூமோட ஜன்னல் மறுபடியும் திறக்குது. திறந்தது மட்டும் இல்லாமல் அங்கே யாரோ நிற்கிறாங்க. அண்டு கையில் ஏதோ ஒரு பொருளை வச்சுருக்காங்க போல இருக்கு. அது ஜன்னல் வழியாக கையை விட்டு அப்படியே வெளியிலும் தூக்கி போட்டு அந்த ஜன்னலை மறுபடியும் இழுத்தும் மூடுறாங்க. இந்த ஒரு விஷயத்த நாசர் ரொம்பவே தெளிவாக பார்க்குறாரு. இவருக்கு குடிக்கிற பழக்கம் இல்லை, என்னதான் நடக்குது அப்படின்னு நிதானமாக பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல அவரோட நண்பரான நூறும் வராரு. டே மச்சான், அங்கே ஏதோ ஆளுங்க வந்துட்டாங்க போல இருக்கு, வா அப்படின்னு அந்த ஃப்ரெண்டையும் கூப்பிட இப்போ 2 பேருமே பால்கனிலேருந்து அந்த ரூமையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல, திடீர்னு இந்த பைக்கு காரோட டயரெல்லாம் கொளுத்தனா புகை கரும்புகைலாம் கிளம்பும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி புகை எங்கேருந்து அப்படியே வருது. வந்த அந்த புகை இப்போ அந்த வீட்டு வாசலில் அப்படியே ஒரு உருவம் மாதிரியும் நிற்குது. இதை ஃபஸ்ட்டு நண்பரான நூறும் பார்க்குறாரு. அவரு கொஞ்சம் குடிச்சிருக்காரு. மச்சான், அங்கே ஏதோ நிற்கிற மாதிரி இருக்குது, என் கண்ணுக்கு ஒரு மாதிரி தெரியுது, என்னன்னு பாரு அப்படின்னு சொல்ல நாசரும் அந்த இடத்த பார்க்குறாரு. டேய் என்னடா அது, ஏதோ புகை மாதிரி இருக்கு, ஆனால் மனுஷன் உருவத்தில் இருக்குது அப்படின்னு 2 பேருமே ஒரு மாதிரி நடுக்கத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இருக்கிற அந்த புகை அந்த கதவோட சாவி போடுற வழி ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓட்ட வழியாக அந்த புகை எல்லாமே அப்படி புகுந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிற விஷயத்த 2 பேருமே தெளிவாக பார்க்குறாங்க. சொல்லப்போனால் நண்பரான நூறு குடிச்ச போது எல்லாமே தெரிஞ்சு அப்படி வேர்த்து விறுவிறுக்க அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து நடுங்கி போகிறாரு. ஏன்னா அவருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் இந்த மாதிரி விஷயத்த பார்த்தது கிடையாது. இதுதான் முதல் தடவை. இந்த ஒரு விஷயத்தை பற்றி நாசர் அவருடைய நண்பர்கள் மற்ற எல்லாருமே ரூமில் இருக்காங்கல்ல கூப்பிட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்ல, ஆனால் மற்ற நண்பர்கள் எல்லாருமே மச்சான் அது பனியாக இருக்க போதுரா, நம்ம இருக்கிறது ஊட்டி, நைட் டைமில் குளிர் எப்படி இருக்குது, மேபி அது பனியாக இருக்கிறத விட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னபோது நாசரும் ஒருவேளை பனியாக இருக்குமோ, ஆனால் பனி கருப்பாலாம் இருக்காது, அது நல்லா வெள்ளையாக தானே இருக்கும் அப்படின்னு இவரும் என்னென்னவோ யோசிக்க, சரி இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருந்தான். தூக்கம் கெட்டு போகும், வா சைலண்டாக போய் தூங்கலாம் அப்படின்னு எல்லாருமே கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே சாத்திட்டு அப்படியே சைலண்டாக படுத்துடுறாங்க. ஆனால் நாசருக்கு சுத்தமாக தூக்கமும் வரல, ஏதோ ஒரு விதமான தொந்தரவும் இருந்துட்டு இருக்கு. ஆனால் இவரை பார்க்குற மாதிரியோ தட்டி எழுப்புற மாதிரியும் எந்த விஷயமும் நடக்கலை. ஆனால் தூக்கம் வரல, தூக்கமும் வர மாட்டேங்குது. சரி எந்திரிச்சு மறுபடியும் ஒரு சிகரெட்டை பிடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் அந்த பால்கனிக்கிட்டேயும் வராரு. அப்படி சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போதே மறுபடியும் எதிர்ச்சியா அந்த ரூமை பார்த்தா, எதிர்க்க இருக்கிற அந்த ரூமை பார்த்தா ஒரு இன்பம் கலந்த அதிர்ச்சியான விஷயத்தை பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நாசரும் ரியாக்ட் பண்ணுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ரூமோட வாசல்ல ரொம்பவே அழகான பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு. அப்படி உட்காந்துருக்கிற அந்த பொண்ணு சாதாரணமாக உட்காரல, இந்த பூவெல்லாம் கொட்டி அந்த பூவை எடுத்து கட்டிட்டும் இருக்காங்க, அதாவது பூ கட்டிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நாசரும், ஓ ஒருவேளை இந்த பொண்ணு தான் அந்த வீட்டில் இருந்ததோ, இந்த பொண்ணு தான் அந்த ஜன்னலை நம்மளை பார்த்து கதவெல்லாம் சாத்திச்சோ, ஓகே பெண்கள் இருக்காங்கன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நம்ம தப்பாக நினச்சிட்டோம், இது பீலாம் நினச்சிட்டோமே அப்படின்னு இவரும் யோசிக்க, டே மச்சான் இங்கே வா, எதிர்க்கு பாரு செம்மையாக ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு நார்மலாக பசங்க எல்லாருமே கும்பலாக சைட் அடிப்பாங்கள்ல, அதே விஷயம் தான் இப்போது இந்த இடத்துல நடக்குது. இப்போ ரூமில் தூங்காத ஒரு சில நண்பர்கள், அதுலேயும் நாசோட ஃப்ரெண்டு காதர், நூர் இவங்க எல்லாருமே பால்கனிக்கும் வராங்க. வந்து அந்த பெண்ணை பார்க்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கும் பிடிச்சிருது. ஏன்னா அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இப்போ நாசருக்கு என்ன தோணுதுன்னா, என்ன இந்த ரெசார்ட்டில் வேலை பார்க்குற பையன் நைட்டு 10 மணிக்கு மேலே யாருமே வெளியில் வரக்கூடாதுன்னா, ஆனால் அர்த்தராத்திரியில் இந்த பொண்ணு வாசலில் உட்காந்து பூ கட்டிட்டும் இருக்கும், இங்கே மிருகத்தோட தொல்லை இருக்குன்னா சொன்னான். ஆனால் இந்த பொண்ணு இதெல்லாம் தெரியாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு பேச்சு கொடுத்தா தப்பாயிடும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்களாம் குடிச்சும் இருக்காங்க, நம்மளும் பசங்க கூட தான் உட்காந்தோம், மேபி அந்த சாராயத்தோட வாடை நம்ம மேலேருந்து கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த நிலைமையில போனால் கண்டிப்பாக தப்பாயிரும் அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஆனால் கூட இருக்கிற காதர் என்ன சொல்கிறாரு, மச்சான் இரு நான் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுக்குறேன், ஏன்னா தூரத்தில் வந்து பார்க்கும்போது பார்க்க அழகாக இருக்கும், கிட்ட போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும், இரு போய் பேசிட்டு வரேன், வேணா நீயும் அப்படின்னு கூப்பிட இப்போ காதர் நாசர் இவங்க 2 பேருமே ரூமை விட்டு வெளில போகிறாங்க. அப்போ காதர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுக்குன்னா ஏதாச்சும் ரீசன் வேணும்ல அப்படின்னு அவங்க ரூமில் இருக்கிற ஒரு காலி வாட்டர் கேன் எடுத்துகிட்டு போகிறாரு. இப்படி இவங்க கிட்ட போகும்போது அந்த வீட்டு வாசல்ல இருந்து சின்னதாக ஒரு குழந்தை, ஒரு 3 வயசோ 4 வயசோ தான் இருக்கும், அந்த குழந்தை மாமா மாமா அப்படின்னு வர நாசர் அண்டு காதர் இவங்க 2 பேரை கை காமிச்சு ஜாலியாக குதிச்சிட்டும் இருக்கு. இது அவங்க அம்மா யார் வரா அப்படின்னு இவங்க 2 பேரையும் பார்க்க, அப்போ காதரும் எங்க கொஞ்சம் தண்ணி வேணும், தண்ணி கிடைக்குமா அப்படின்னு அந்த காலி வாட்டர் கேனை காட்ட,
தண்ணியா இந்த குழாயில் வரும் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் காதரும் போயிட்டு அந்த குழாயில் தண்ணி பிடிச்சிட்டும் இருக்காரு. இப்போ நாசர் என்ன பண்ணுறாருனா, ஏம்மா நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்க, ஏன் ஊர் பேர்லாம் அவசியமாக சொல்லி ஆகணும் அப்படின்னு அந்த பெண் ரிப்ளை பண்ணுறாங்க. இல்லைம்மா அர்த்தராத்திரி இல்லை, அதுலேயும் 10 மணிக்கு மேலே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு இங்கே வேலை செய்கிற பையன் தான் சொன்னான். இங்கே மிருக நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொன்னான். ஆனால் நீங்கள் நைட்டு 1 மணி போல் வாசலில் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்கீங்களே, சரி உங்களை எச்சரிக்கலாம் தான் சொன்னேன் அப்படின்னு நாசரும் சொல்ல, ஆனால் அந்த பெண் பெருசாக கண்டுக்கிற மாதிரியும் இல்லை, இவங்களும் ஒரு மாதிரி ஏத்திரக்கமாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் இந்த பொண்ணே, நான் இந்த ஊரை சேர்ந்தவ தான், பக்கத்தில் தொட்டப்பெட்டா தான் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நாசரும் கேட்குறாரு, சரிம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க, கல்யாணம்லாம் ஆகலை, ஆனால் ஒருத்தரை காதலிச்சேன், அவன் வயிற்றுல புள்ளைய கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அந்த பர்சனை பற்றி பேசும்போது மட்டும் ஒரு மாதிரி கோவத்தோடு பேசுகிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணும் நாசர் கூட இருக்கிற காதர், நீங்கள் எந்த ஊர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு விஷயத்தெல்லாம் கேட்குறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது கூட இருக்கிற காதர், சரிம்மா வீடெலாம் சுத்தமாக தான் வச்சுருக்கீங்க, ஆனால் என் வீட்டு வாசல்லாம் பெருக்கவே மாட்டிங்களா, இவ்வளோ குப்பையாக இருக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு காதர் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லைம்மா ஆளுங்க இருக்காங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஜன்னல் திறந்து பார்த்தோம், உள்ளே சுத்தமாக இருந்தது அப்படின்னு காதர் வாய் விட்டுறாரு. அப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி கோபத்தோட காதரையும் பார்க்க, காதருக்கும் புரிஞ்சிருது நாம் அவசரப்பட்டு வளரட்டுமோ அப்படின்னு. ஏன்னா காதர் லைட்டாக குடிச்சிருக்காரு, நாசர் தான் குடிக்காமல் இருக்காரு. இப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல 3-4 வயசு சின்ன குழந்தை ஒன்று இருக்குல்ல, அந்த குழந்தை கையில் ஒரு பந்து வச்சு விளையாடிட்டும் இருக்கு. அப்படி விளையாட்டுருக்கும் போது அந்த பாலை நாசர் ஒரு பைக்கில் நிறுத்திருக்காங்க. பைக்கில் தானே வந்தாங்க, இவங்க ரூம் வாசலில் பைக்கை நிறுத்திருக்காங்க. அந்த பைக்கிட்ட பாலை தூக்கி போட்டு அந்த பால் எடுக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பையனும் அங்கேருந்து ஓடி இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த காதர் நாசர் 2 பேருமே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த பொண்ணுகிட்ட வேற என்ன பேசுறதுன்னு தெரியாமல், சரிம்மா நாங்கள் ரூமுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி இவங்க ரூம் கிட்டேயும் வராங்க. அப்படியே அவங்க பைக்கை தாண்டி ஸ்டெப்ஸ் கிட்ட போகும்போது, டேய் அந்த சின்ன குழந்தை எங்கடா காணோம், இந்த பக்கம் தான் ஓடி வந்தது அப்படின்னு அந்த இடத்த சுற்றி பார்க்குறாங்க. அந்த குழந்தைய அந்த இடத்துல காணோம். அப்போ இவங்களுக்கு பின்னாடி இருந்து அந்த குழந்தையோட சத்தமும் கேட்க, திரும்பி பார்த்தா அந்த குழந்தை இப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வருது. டேய் இது எப்படிடா சாத்தியம், இந்த குழந்தை இப்போதான்டா பாலை நம்ம பைக் கிட்ட தூக்கி போட்டு அந்த பக்கமாக ஓடிச்சு, நம்மளே இதுக்கு மேலே இங்கே என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இப்படி திரும்பி வந்துட்டோம். இந்த குழந்தை போனதுக்கும் நம்ம பின்னாடி போகிறதுக்கும் ஒரு 5 செகண்ட் கேப் இருக்குமா, அதுக்குள்ளே அந்த குழந்தை எப்படி நம்மளை தாண்டி வந்திருக்கும், வாய்ப்பே இல்லையே, நீ பார்த்தியா நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேருமே குழம்பியும் போயிருக்காங்க. எப்படி இந்த குழந்தை இப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்தது அப்படின்னு. சரி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா, நம்ம கவனிக்காத நேரத்தில் தான் குழந்தைங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடுறதுல கில்லாடிங்க அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை. அது என்னன்னா, இந்த குழந்தை இதுக்கு முன்னாடி ஒரு கலரில் ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தது, ஆனால் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியில் வரும்போது சிகப்பு கலரில் ட்ரெஸ்ஸும் போட்டிருக்கு. இது எல்லாமே ஒரு 10லேருந்து 15 செகண்டுக்குள்ளே நடந்திருக்கு. இதுதான் இவங்களுக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஆனால் இப்போவும் காதரும் நாசரும் ரூமுக்கு போகாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அந்த பொண்ணுக்கிட்ட கடைசியாக ஃபோன் நம்பர் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு காதர் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, எங்க உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணும் எதுக்கு அப்படின்னு கேட்க, இல்லைங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் யோசிச்சுட்டு அந்த பொண்ணும் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது அந்த பொண்ணும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு தான் கொடுத்துருக்கு. இந்த ஒரு விஷயமே காதருக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாகவும் இருக்கு. ஆனால் அந்த நம்பரை வாங்கிட்டு டைரெக்டாக ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்படி எல்லாருமே அன்னைக்கு நைட்டு நல்லா தூங்குறாங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்படி பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே கல்யாணத்துக்கும் போகணும். ரூமை விட்டு வெளியில் வரும்போது எதிர்க்க இருக்கிற அந்த பொண்ணோட வீடு பூட்டி இருக்கும். ஜன்னலை திறந்து பார்க்கலான்னு பார்த்தா நைட்டு கட்டின பூ வீட்டுக்குள்ளேயும் இருக்கும், ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. சரி இந்த பொண்ணு பூ விற்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க போல இருக்கு, நம்ம கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு இப்போ கல்யாணத்துக்கும் போகிறாங்க. இப்படி கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் போல் ரூமுக்கும் வராங்க. அப்படி ரூமுக்கு வரும்போது ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணும் வரல. இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளானும் பண்ணியிருக்காங்க. இப்படி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டும் ஆரம்பிக்குது. அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே அந்த பொண்ணு இருக்கிற மாதிரி சில சத்தங்கள்லாம் கேட்க, காதர் நாசர் 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக அந்த பொண்ணோட வீட்டுக்கும் போகிறாங்க. போயிட்டு கதவை தட்டினா உள்ளேருந்து அந்த பொண்ணும் வெளியில் வராங்க. என்னங்க கல்யாணத்தில் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு விசாரிச்சுட்டே இருக்கும்போது காதர், எங்க இன்னைக்கு நைட்டு உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ எதிர்பார்த்து காதரும் கேட்க, ஆனால் அந்த பொண்ணு ஆரம்பத்தில் முறைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முறைக்கிறது சிரிக்கிறதாவும் மாறியும், சரி வாங்க ஆனால் வரும்போதும் எதனா வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஆனால் காதரும் எங்கள் குழந்தை இருக்குது, இல்லை பரவாயில்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீங்கள் இது வேறு யாருக்குமே தெரியாமல் பார்த்துங்க அப்படின்னு காதர்கிட்டையும் நாசர்கிட்டையும் சொல்லும்போது இவங்க 2 பேரையுமே அப்படி சந்தோஷத்தில் சொர்க்கத்திலே மிதக்கிறாங்க. ஆனால் சம்பவம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க 2 பேரில் யார் யார் சொர்க்கத்தில் மிதக்க போகிறாங்க, நரகத்தில் மிதக்க போகிறாங்க அப்படின்னு.
ஏன்னா ஆல்மோஸ்ட் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த இடத்துல உண்மையிலேயே ஒரு அழகான பொண்ணுகிட்ட தான் பேசிட்டு இருக்காங்களா இல்லை பேய்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு. சரியா 12 மணி ஆகும்போது 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தூங்க வச்சுட்டு ரூமை விட்டு வெளியிலேயே வராங்க. அந்த எதிர்க்க இருக்கிற அந்த ரூமில் அந்த பொண்ணு மட்டும் இருக்குல்ல, அந்த ரூமோட கதவையும் தட்ட அந்த பொண்ணும் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுக்கப்புறம் 2 பேருமே உள்ளே போகும்போதும் பின்னாடி இருந்து இன்னொரு சத்தம். யாருன்னு திரும்பி பார்த்தா நூர் வராரு. டேய் இவனடா தூங்காமல் என்ன பண்ணுறா அப்படின்னு யோசிக்க அதுக்குள்ளே அந்த நண்பர் வந்துடுறாரு. டேய் இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க, இந்த பொண்ணு வீட்டுக்கு எதுக்குறா போகிறீங்க அப்படின்னு அவங்க 2 பேரையுமே வெளியில் கூப்பிட்டு பேச அப்போது நாசரும் நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. இல்லை மச்சான், நைட்டு இங்கே வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம், உனக்கு வேணும்னா நீயும் வா அப்படின்னு கூப்பிட. டேய் நம்ம வேறு ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம், பிரச்சனை எதனா ஆச்சுன்னா என்னடா ஆகுறது அப்படின்னு கேட்க, இல்லை மச்சான் அவங்க தான் வர சொன்னாங்க, சும்மா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல நூறும் அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு. ஆனால் அந்த பொண்ணும் உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. உள்ளே வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நாசர், காதர், நூர் இவங்க 3 பேருமே வீட்டுக்குள்ளேயும் போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த வீட்டோட கதவு ஆட்டோமேட்டிக்காக மூடிடுது. சரி இங்கே காற்று அதிகமாக அடிக்குது, கதவு மூடுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இவங்களும் உள்ளே போன பொண்ணுக்காக காத்துட்டும் இருக்காங்க. ஆனால் போன பொண்ணு ரொம்ப நேரம் ஆயும் வரல. என்னடா அந்த பொண்ணு உள்ளே போச்சு, ரொம்ப நேரம் ஆயும் வரல அப்படின்னு காதர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு பார்க்குறாரு, சத்தமும் இல்லை. அப்போ நாசர் என்ன சொல்கிறாருன்னா, டேய் ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடாத, குழந்தை வேற மேபி தூங்கிட்டு இருக்கோம், எந்திரிச்சிட போது, பொறுமையாக என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு 3 பேருமே அப்படி முன்னோக்கியும் போகிறாங்க. அந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு தெரில. அப்போ அந்த ரூம்குள்ளே இன்னொரு ரூமும் இருக்கு. அந்த ரூமோட கதவை அப்படி பொறுமையாக திறந்து பார்க்குறாங்க. திறந்தா பயங்கரமான அழுகின நாத்தம் அந்த ரூம்குள்ளேருந்து தான் மெயினாக வெளியில் அடிக்குது. சொல்லப்போனால் இந்த நாத்தத்தால் இவங்க சாப்பிட்டது எல்லாத்தையுமே வெளியில் வாந்தி எடுத்துடுறாங்க. அந்தளவுக்கு அந்த நாத்தம் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் இவங்க யாருக்குமே தெரியாது அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு. காதரும் கொஞ்சம் தைரியமான ஆள் தான். உள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்னு கதவை நல்லா திறந்துட்டு உள்ளே போய் செக் பண்ணுறாரு. ஒரு மாதிரி அலறல் சத்தத்தோட அந்த ரூமை விட்டு வெளியிலே வர்றாரு. மச்சான் அது உள்ளன்னு ஒரு மாதிரி அலறாரு. இதை பார்த்த நாசரும் நூறும் டேய் என்னடாச்சு அப்படின்னு கேட்க இவங்களை உள்ளே கூப்பிட்டும் காட்டுறாரு. பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு கட்டிலில் ஒரு எலும்பு கூடு, அங்கே இங்கே கொஞ்சம் சதைகள் அண்டு புழுவெல்லாம் பூத்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கோரமாக துர்நாற்றத்துடைய ஒரு உடலும் இருக்கும். போட்டிருக்கிற துணியெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணுடைய உடல்னு தெளிவாக தெரியுது. இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அலறி அடித்து இந்த ரூமை விட்டு வெளியிலையும் வராங்க. அப்படி ரூமை விட்டு வெளியில் கத்திட்டே வரும்போது அந்த ரெசார்ட்டில் ஒரு பையன் இருக்கான்ல வேலை பார்த்துட்டு, அந்த பையன் சத்தத்தை கேட்டு டேய் இங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே தான் வரக்கூடாதுன்னு உங்களை சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்க, ஆனால் பசங்களும் நடந்த விஷயத்த சொல்ல, ஆனால் அந்த பையனும் டேய் கண்டதெல்லாம் பார்த்துட்டு விளாடிட்டு இருக்காதீண்டா, அந்த ரூமில் செத்து போயிருக்கிறது ஒரு மிருகம், நீங்கள் நைட்டில் பார்க்கும்போதும் உங்களுக்கு வேறு மாதிரி இருந்திருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படி பேசி அங்கேருந்து ரூமுக்கும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன இப்போ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு சரக்கு எதனா வேணுமா, வாங்கிட்டு வர சொல்லுவா, குடிக்கிறீங்களா அப்படின்னு பேசியே இப்போது பசங்களுக்கு எப்படின்னா, சரி பார்த்த பயத்தில் அட்லீஸ்ட் குடிச்சிட்டு தூங்கினாவாச்சு கொஞ்சம் தூக்கம் வரும், பயம் தெரியும் அப்படின்னு சரி வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு வாங்கிட்டு பசங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் என்ன குடித்தாலும் அந்த விஷயத்த மறக்க முடியல. ஏன் அந்த ரூமில் பார்த்தது கூட மேபி ஒரு விலங்கோட உடலாக கூட இருக்கலாம், எச்சமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் ஒரு பொண்ணு தானே இவங்களை உள்ளே கூட்டு போச்சு, அந்த பொண்ணு எங்கே போச்சு, அப்போனா நம்ம உண்மையிலே பார்த்தது ஒரு பொண்ணு தானா இல்லை பேயா, அப்படி பேய்னா அந்த பெண்ணுடைய உடல் தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கா அப்படின்னு பலவிதமான கேள்விகள் இவங்களுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. இப்போ பசங்க எல்லாருமே தூங்க முயற்சி பண்ணுறாங்க. நாசரும் இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டு தூங்க முயற்சி பண்ணும்போது இவங்க பால்கனி இருக்குல்ல, டோருக்கு பக்கத்தில் தான் இருக்காங்க. அப்படியே டோருக்கு அந்த சைடில் பால்கனியோட வழியும் இருக்குது. அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க நடக்கிற சத்தமும் கேட்குது. இந்த சத்தம் ஃபஸ்ட்டு நாசருக்கும் கேட்க, ஒருவேளை நம்ம பசங்க யாராச்சும் எந்திரிச்சு பால்கனியில் நடந்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு அப்படியே லைட்டாக எந்திரிச்சு பால்கனியை பார்க்குற மாதிரி ஜன்னலும் இருக்கும். அந்த ஜன்னலோட ஸ்க்ரீனை ஒதுக்கி எட்டி பார்த்தா அந்த ஜன்னலில் நடந்துட்டு இருக்கிறது கீழே பார்த்த அதே பொண்ணு, ஆனால் இப்போ அதோட சுயரூபத்தில் இருக்குது. அதாவது பேய் கொண்டான அந்த கோர முகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த உருவத்தோட தான் அங்கேயும் இருக்கும். ஒரு சைடு முகம் ஃபுல்லாக செதஞ்சும் போயிருக்கும், இன்னொரு சைடு பார்க்கறதுக்கு தான் அழகாகவும் இருக்குது. இப்போது அந்த பேய் தான் அந்த வாசல்ல நடந்துட்டு இருக்க. அந்த பேய்க்கு ஒரு குழந்தையும் இருக்குல்ல, அந்த குழந்தையும் அம்மா வாமா நம்ம போகலாம் அப்படின்னு கூப்பிடுறேன். அந்த ஒரு சத்தம் கேட்குது.
ஆனா அந்த குழந்தைங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா குழந்தை கண்ணுக்கு தெரியல, சத்தம் மட்டும் கேட்க. ஆனா அந்த கொடூரமான பேய் இந்த இடத்த விட்டு போகிற மாதிரியும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த எதிர்பார்த்த மாதிரி தான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நாசருக்கு ரொம்பவே தெளிவா தெரியுது. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பெண்ணுடைய கொடூர உருவம் என்ன வார்த்தை சொல்லுதுன்னா, நீ போய் தூங்குமா, நான் வரேன். இங்க ஒரு சில பேர் என் கூட தனிமையில இருக்கணும்னு விரும்பினானுங்க, ஆனா வரமாட்டானுங்க. அவனுங்களை இன்னைக்கு நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு இந்த பேய் ஒரு எதிர்பார்ப்போட இருந்திருக்கு. ஆனா அந்த எதிர்பார்ப்பும் பூர்த்தி அடையலைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கோவத்தோட தான் இங்கேயும் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த நாசரும் பக்கத்துல இருக்கிற காதர் நூர் இவங்ககிட்டயும் விஷயத்த சொல்றாங்க. 2 பேருமே பயந்துருக்காங்க. இதுல நூர் என்ன பண்றாருன்னா குரான்ல இருக்கிற வார்த்தைகளை அங்க சரளமா படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுல இந்த இடத்துல இந்த பேய் துரத்துறதுக்கான சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சத்தம் போட்டு படிக்க இந்த வார்த்தையை கேட்ட வெளியில இருக்கிற அந்த பேய்க்கும் கோபம் வருதும், ஒரு மாதிரி நெருப்புல எரியற மாதிரி ஒரு வலியிலையும் துடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த பெண்ணுடைய உருவம் கதவை தட்டி, கதவை தரங்கடா, என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு எவனுமே வரமாட்டீங்களா, இன்னைக்கு உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்க, மரியாதையா என் கூட வாங்க அப்படின்னு பசங்களை மிரட்டுதும் அந்த கூட வரவும் சொல்லுது. என்ன காரணத்துக்காக அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், ஆனா அதெல்லாம் நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. அப்படி சொன்னா இது 18 வயதுக்கு மேற்பட்டவங்க பாக்குற மாதிரி ஆயிடும். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற எல்லா உண்மை சம்பவங்களும் குடும்பத்தோட பார்க்கணும்னு தான் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லாம மறைச்சு சொல்றேன். அண்ட் இந்த இடத்துல நாசர், காதர், நூர் இதுல ஒரு சில முஸ்லீம் நண்பர்கள் நடந்துட்டு இருக்காங்க. இவங்க வெளியில வரும்போது இந்த சைத்தான் கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக சில வழிகளோட தான் வந்திருப்பாங்க, அதாவது சில பொருட்களோட தான் வந்திருப்பாங்க. அந்த இடத்துல குரான்ல இருக்கிற மந்திர வார்த்தைகள்லாம் சொல்லி இவங்க கிட்ட அந்த வெள்ளை கலர் தற்காலெல்லாம் அந்த வெள்ளை கலர் பொடியும் இருக்கும், அதை எடுத்து நல்லா ப்ரே பண்ணி அந்த கதவை திறந்த அடுத்த செகண்ட் அந்த உருவத்தை பார்த்த மாதிரி ஃபோனும் ஊதிடுறாங்க. இதனால எதிர்க்க இருக்கிற அந்த பெண்ணுடைய உருவம் இதோ நெருப்புல ஏறுற மாதிரி கொஞ்ச நேரம் கதறவும் ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த விஷயம் வலி கொடுத்துருக்கு.